வெல்கம்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நம்ம பண்ணிகிட்ருக்க சிக்கமான மசில் மாஸ் பல்கிங்க்கு இன்றைக்கி டே 7. இன்றைக்கி கதையில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ஒழுங்காக இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் ஏஞ்சோடனே கருங்காப்பி. சரி, ஏஞ்சோடனே எப்போயுமே காஃபி தானே குடிப்பேன், நார்மல் காஃபி. இதுனா பிளாக் காஃபி. அதனால் ஒரே ஒரு சீட் மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ரசகுல்லாவை எடுத்து ஒன்றே ஒன்றா இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்து அல்லேக்கா எடுத்து வாயில் போட்டேன். என்னடா ஒழுங்காக இருக்க போகிறேன்னு சொன்னேன். இந்த ஒரே ஒரு டைம் தான். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு செதறி அங்கே இருக்கிற நண்பர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சு விட்டு வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு மார்பு ஒர்க் அவுட்டு ஹெவியாக போட்டேன். மார்பு கிட்டத்தட்ட உடையிற அளவுக்கு ஹெவியாக போட்டேன். ஒர்க் அவுட்டில் குறை இல்லை, டயட்லேயும் குறை இல்லை. என்னென்னா டயட்டில் குறை இல்லையா? ஆமாம், டயட்டில் கொஞ்சம் குறை இருக்குது. அதெல்லாம் தட்டி விட்டு நம்ம டயட்டு 50%, அன்டயட்டு 50% பிரித்து போட்டு பல்கிங் பண்ணிகிட்ருக்கோம். டர்ட்டி பல்கிங் பாதி, நார்மல் பல்கிங் பாதின்னு சொல்லிட்டு 6 மாதம் நல்லா சாமிக்கு விட்டாச்சு. இந்த 6 மாதத்தை எதையும் நினச்சி கவலைப்படாமல் பல்கிங் நல்லபடியாக போகணுன்ட்டு ஒரு கும்பிடை போட்டு பூசிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ப்ரோட்டீனுக்கு என்ன தான் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா 5 முட்டையை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோவோட போட்டு சாப்பிட்டேன். கட்டிங்கில் இருக்கும்போது ஒயிட்டு தனியாக வெள்ளோ தனியான்னு பிரித்து போட்டு சாப்பிட்டுருந்தேன் நான். இப்போ 5மே அலேக்கா போட்டு சாப்பிட்றது எவ்வளோ பெரிய சுகம் தெரியுமா? நமக்கு ஒர்க் ஃப்ரம் கொடுத்ததில் பிரச்சனையே இல்லை. அரைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் வச்சு அரைஞ்சிட்ருக்கோம். அப்போ நாளைக்கு பார்ப்போம். பை பை.